வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம எங்கேயாவது வெளியில டூர் போயிட்டு வரோம், நம்ம அங்க கோவிலுக்கு போறது சுத்தர வரைக்கும் ஷாப்பிங் பண்ணும்போது நல்ல எனர்ஜியா இருக்கும். ஆனா ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னா ரொம்ப டயர்டா இருக்கும். நேற்று நாங்களும் கும்பகோணம் போயிருந்தோம். அங்க எல்லா கோவிலும் சேவிச்சுட்டு நல்லா ஜாலியா அரட்டடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அங்க உப்ளியப்பன் கோவில்ல பார்த்தேன் அப்படின்னா நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து வந்திருந்தா. அவளை பார்த்தோம், அவளோட பேசிட்டு இருந்தது, போட்டோ எல்லாம் எடுத்தணும், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா உடம்பு ஒரு மாதிரி அசதியாவும் டயர்டாவும் இருக்கு, எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு தோன்றது. ஆனா சாப்பிடணுமே, அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் பண்ண போறேன். ஏன்னா இந்த மாதிரி வெளியில சுத்தலாம் போனா தண்ணி குடிக்கிறதுவே வேற குறைச்சிடுறோமா, அது இன்னும் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிடுறது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சிம்பிளான சமையல் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த சிம்பிளான லஞ்சையும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பூசணிக்காயை இந்த சைஸ்ல கட் பண்ணி குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். கம்மியா தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா பூசணிக்காயை வேகும் போது நிறைய ஜலம் விடும். குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்த கையோட நம்ம மேனுவலா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை திறந்துக்கணும். குக்கர் விசில் வரதுக்குள்ள தேவையானதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா இருக்கனால நான் 3 எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர். இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துருவோம். பூசணிக்காய் பாருங்க கரெக்டா வெந்திருக்கு. இது போல நம்ம விசில் வர விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழையாது, ஆனா பதமா வெந்துடும். நம்ம கொஞ்சமா தான் தண்ணி விட்டோம். பூசணிக்காய் பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. தேவையான அளவு உப்பு. எப்பவுமே பூசணிக்காய்க்கு உப்பு கம்மியா சேர்த்துக்கணும், ரொம்ப உப்பு தாங்காது. நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். இது 2 நிமிஷம் கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம தொகையலுக்கு வறுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா கடுகு, எண்ணெய் ஒரு 10 வெந்தயம் இதை சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது இன்னைக்கு நம்ம பண்ற இந்த தொகையிலே இல்ல, வேற எந்த தொகையிலையும் இது போல வறுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்தய கடுகு பெருங்காய வாசனையோட தொகையில் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுபடட்டும். எல்லாமே நல்லா வறுபட்டு விட்டு இது மிக்சி ஜாருக்கு நம்ம மாத்திப்போம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியா கட் பண்ணிருக்கேன். கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் நல்லா வதங்கி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுலயே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன பீஸ் புளி. இந்த கடாயோட ஹீட்லயே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். பூசணிக்காய் மோர் கூட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து இப்ப கன்சிஸ்டன்சியும் பாருங்க அழகா கிரீமியா ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மோர் கூட்டை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். ஸ்டவ் ஒரு பேன் வச்சிருக்கேன். மோர் கூட்டுக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். தேங்காய் எண்ணெயில தாளிச்சா நல்லா வாசனையா இருக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னு நம்ம ரெகுலரா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதா பூசணிக்காய் மோர் கூட்டுல சேர்த்துடுவோம். வாசனைக்கு கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். இது எல்லாமே நல்லா சூடு ஆறெடுத்து கொஞ்சம் தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். தண்ணி விடாம குறை குறைப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கின கேரட் எல்லாமே சூடாறு எடுத்து இதையும் மிக்சி ஜார் சேர்த்துருவோம். இதுல கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம தொகையல் பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துருவோம். பாருங்க இதை போல குறை குறைப்பா நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன்.
தொகையல் அப்படிங்கறனால தாளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். லேசியா இருக்கிற நாட்கள்ல ரொம்ப சிம்பிளான சமையல், அதாவது பூசணிக்காய் மோர் கூட்டும் கேரட் தொகையிலும் சூப்பரா ரெடி ஆயிடுது. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல நம்ம தாராளமா நெய் விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கேரட் தொகையில சாத்துல பிசைஞ்சுட்டு மோர் கூட்டை தொட்டுக்கலாம். பருப்பு பொடி சாதம் பிசைஞ்சுட்டு இந்த மோர் கூட்டும் தொட்டுக்கலாம். இல்ல மோர் கூட்டை பிசைஞ்சுட்டு சுட்டாப்பழம் தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். நம்ம சிம்பிளா சமையல் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்கா டேஸ்டா ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். இன்னைக்கு சாதத்துல கேரட் தொகையில பிசைஞ்சுட்டு மோர் கூட்டு தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பூசணிக்காய் நீர்க்காய் அப்படிங்கறதுனால டிராவல் பண்ணி சரியா தண்ணி குடிக்கலன்னா கூட நமக்கு அது சாப்பிடுறச்சே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டும் நமக்கு கிடைக்கும், ஒரு எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். குவிக்கா சமையலை முடிச்சுட்டு இது போற லைட்டா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா உடம்பே நல்லா கலக்கலன்னு நல்லா இருக்கும். இப்போ மோர் கூட்டை தொட்டுண்டு கேரட் தொகையில சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. கேரட் தொகையிலோட ஒரு கொரப்பான ஒரு டெக்ஸ்டர், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா வாசனையா பூசணிக்காய் மோர் கூட்டு, இதோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. கேரட் தொகையிலையும் தகுந்த மிளகாய் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால ஸ்வீட்டா எல்லாம் இல்ல. வெந்தயம், கடுகு, பெருங்காயம் ஸ்டார்டிங்ல நம்ம வறுத்துட்டோம் இல்லையா, அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எந்த தொகையில அரைச்சாலும் இந்த மாதிரி கொஞ்சமா நீங்க வறுத்து அரைச்சு பாருங்களேன், அந்த தொகையிலோட பிளேவர் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரி எந்த காம்பினேஷன்ல நீங்க சாப்பிட்டாலுமே ரொம்ப திருப்தியா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பூசணிக்காய் மோர் கூட்டும் கேரட் தொகையிலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.